Hello students, today நம்ம nature and importance வந்து பார்க்கலாம் financial serviceல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அட்லீஸ்ட் மினிமம் 2 பீப்புள்ஸ் இருக்கணும். ஓகே, யார் அப்படின்னா, ஒன்று சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஓகே, அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸை தான் நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். யூசர் அப்படின்னா யார் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிட்டு அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் யூசர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட யூசர். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்குது. ஓகே, இன்டர்மீடியேட்டராக இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபண்டை, அதாவது மணியை வந்து இல்லாதவங்க கிட்டேருந்து இருக்கிறவங்க கிட்ட, அதாவது எல்லாருக்குமே வந்து அதை உபயோகப்படுற மாதிரி கொடுக்கறது அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் டெசிஷன் மேக்கிங் யூனிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஃபர்ம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கேபிட்டல் தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேவா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் போய்ட்டு லோன் வந்து வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க. ஓகேவா, ஸோ இந்த கடனை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட் கிட்டேருந்து வாங்கி, ஹவுஸ் ஹோல்டுனா நார்மல் பீப்புள், நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் பீப்புள், நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற மணியை போய்ட்டு ஏதாவது ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோன்னா, அதை இன்னும் அதிகமாக்கிறதுக்காக, இன்கம் அதுலேருந்து வரத்துக்காக, ஃப்யூச்சரில் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஃப்யூச்சரில் மணி வந்து அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் போய்ட்டு சேவ் பண்ணுற மணியை அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, கடனாக பிஸ்னஸ்க்கு கொடுக்குறாங்க, அதாவது ஃபேர்முக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது மூலயமா பிஸ்னஸும் வளரும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலயமா நிறைய வருமானம் வந்து வருது. அதனால கண்ட்ரியோட எக்கானமிக் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆர் இன்டான்ஜிபிள். எப்போதுமே சர்வீஸ் அப்படிங்கிறது இன்டான்ஜிபிள், நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாமே வந்து என்ன நேச்சர் அப்படின்னா இன்டான்ஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்னென்னா, கஸ்டமருக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் தேவையோ அந்த மாதிரியான ஸ்கீமை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை சர்வீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணி அதில் அவங்களோட சேவிங்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாத சர்வீசஸை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா யாரும் வந்து அவங்களோட மணியை வந்து சேவ் பண்ணணும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்பவே பெட்டரான ஸ்கீமு, கஸ்டமர் என்ன மாதிரி ஸ்கீம் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், எதில் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸை, சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக அவங்களோட மணியை சேவ் பண்ண விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இஸ் அன் இன்னோவேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இன்னோவேட்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் நிறைய நியூ ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட மணியை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்கேர்ஸ் டைனமிசம்னா, ஸோ அந்த ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீம் அப்படியே எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ரெக்யர்மெண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். ஃபினான்ஷியல் சர்வீஸ்னால என்ன இம்பார்ட்டன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஃபினான்ஷியல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதனால் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருத்தவங்க கிட்டேருந்து மணியை ரிசீவ் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அதை கடனாக கொடுக்குறாங்க. அதாவது இண்டிவிஜுவல்ஸ் கிட்டேருந்து சேவிங்காக அதை ரிசீவ் பண்ணி யாருக்கு கடனாக கொடுக்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு கடனாக கொடுக்குறாங்க. இதனால் நிறைய பிஸ்னஸ் வந்து வளரும். ஓகே, அதனால என்ன ஆகும்னா, அந்த கண்ட்ரியோட எக்கானமி அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து அந்த கண்ட்ரி வந்து அதுக்கப்புறம் டெவலப்டு கண்ட்ரியாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னா, டெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது கஸ்டமருக்கு, இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு சேவிங் பண்ணுறவங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு கடன் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்ணுறாங்க. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஷூர்ஸ் கிரேட்டர் ஈல்டு அப்படின்னா என்னென்னா ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து அதிகமான வருமானங்கள் வந்து கிடைக்கிது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரியான சர்வீசஸை கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணி நிறையா ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து அடையிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோட் சேவிங்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸை வந்து கஸ்டமருக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்பப்போ கொடுக்குறதுனால நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி அவங்களோட மணியை சேவ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் ப்ரமோட் சேவிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பேலன்ஸ்டு ரீஜியனல் க்ரோத். பேலன்ஸ்டு ரீஜியனல் க்ரோத்னா ஒரு கண்ட்ரியோட சில பகுதியில் மட்டும் டெவலப்மெண்ட் இல்லாமல் ஒரு கண்ட்ரியோட எல்லா பகுதியும் வில்லேஜ், டவுன், சிட்டி அப்படிங்கிற எல்லாமே சமமாக டெவலப் ஆகிறது தான் ரீஜியனல் பேலன்ஸ்டு க்ரோத்னு சொல்கிறோம். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து இண்டஸ்ட்ரீஸ், பிஸ்னஸ் அப்படிங்க பண்ணால் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே க்ரோத் இருக்கும். ஸோ இதுக்கு எது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன் அப்படின்னா பணம் இல்லாதவங்களுக்கு கூட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலிமா பணம் கிடைக்கிது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது வரைக்கும் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.